இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரி வந்து காலமேப்பில் ஒரு பாட்டு இன்னொன்று பார்க்கலாம். இது ஒரு அருமையான பாட்டு. இதுவும் அந்த அவர் எமாண்டம் பாடும்போது அவருக்கு சொன்னது தான். புலவர்கள் கண்டபடி என்ன வேணால் கேட்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த புலவர்கள் கேட்கறதுக்கு வந்து அவங்களுக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. சரி, இப்போ காலமேப்பில் ஒரு பாட்டுக்கு பதில் சொல்கிறார், எனக்கு தெரியல நீ சொல்லி பார்க்கலான்னு கேட்டால் அவங்க வந்து சொல்லணும் இல்லையா? சாதாரணமாக அதுதானே. ஒரு பொருள் நீங்கள் ஒரு கேள்வி நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் வந்து அந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியல. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், கேட்டேன்னா உங்களுக்கு பதில் தெரியலன்னொடனே தெரியலையா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் என்ன கேட்டால் எனக்கு தெரியலையேன்னு சொல்கிறது வந்து ஒரு பதிலா? எனக்கு தெரியலையேன்னு சொல்கிறதுக்கு அது மாதிரி ஒரு கேள்வியை கேட்கலாமா? ஆனால் இங்கே வந்து அது உண்டு. இந்த யமகண்டம் பாடும்போது, போட்டி பாடல்கள் பாடும்போது தெரியலன்னு சொன்னால் அவங்க அதுக்கு பாடணும், பாடி அது காட்டணும்னு அவசியம் இல்லை. இல்லைன்னா இல்லை உனக்கு தெரியல அவ்வளோதான், எனக்கு ஏற்கனவே தெரியல அது போச்சு. அப்போ சொல்லிடுவாங்க எனக்கு தெரியாது, உனக்கு தெரியுமான்றது தான் இங்கே பேச்சு அப்படின்வாங்க. அந்த மாதிரி இது பதில் வந்து கேட்குற கேள்வி கேட்குறவங்களுக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால என்ன வேணால் கேட்கலாம் இல்லையா? என்ன வேணால் கேட்கலாம். எதை கேட்டாலும் பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அதனால ஒருத்தர் கேட்குற அதில் வந்து ஒரு புலவர் கேட்குறார், கரின்னு ஆரம்பித்து உமின்னு முடின்ற, கரின்னு ஆரம்பித்து கரிக்கிறதுன்றல அது மாதிரி ஆரம்பித்து உமின்னு முடின்னு துப்புன்னு முடின்றார். அப்படி ஒரு பாட்டை பாடுன்றார். உடனே காலமே புலவர் பாடுறாரு அதை. கரிக்காய் பொரித்தாள், கன்னிக்காயை தீத்தாள், பரிக்காயை பச்சடியும் ஆக்கினாள், உருக்கமுள்ள அப்பைக்காயை நெய்த்து வட்டல் ஆக்கினாள் அத்தை மகள், அத்தனையும் உப்புக்கான் சீச்சி உமி அப்படின்னு பாடுறாரு. இதில் என்னென்ன உருக்கமுள்ள அத்தை மகள்ன்றதை நம்ம உருக்கமுள்ளன்றதை பின்னாடி சேர்த்துக்கணும். அப்போ தான் இதுக்கு சரியான அர்த்தம் வரும். அவர் அந்த இடத்துல கவிதைக்கு சேர்ந்து வரணுன்றதுக்காக நம்ம 2வது வரியிலே உருக்கமுள்ளன்னு சேர்த்துட்டார். அதை அத்தை மகள் இருக்கு இல்லையா, அங்கே கொண்டு வரணும். நம்ம எப்படி சொல்லணும்னா, கரிக்காய் பொரித்தாள், கன்னிக்காயை தீத்தாள், பரிக்காயை பச்சடியும் ஆக்கினாள், அப்பைக்காய் நெய்த்தோட்டால் ஆக்கினாள், உருக்கமுள்ள அத்தை மகள், அத்தனையும் உப்புக்கான் சீச்சி உமி அப்படின்னு சொல்லணும். இந்த பாட்டுக்கு வந்து அப்படி சொல்லணும் அர்த்தம். இதில் கரிக்காய் பொரித்தாள், கரிக்காய்ன்றது வந்து அத்திக்காய், கரிக்காய்ன்றது வந்து அத்திக்காய் இருக்கு இல்லையா, அத்திக்காயை பொரிச்சாலும் பொரியல் செஞ்சாலும் கரிக்காய் பொரித்தாள். கன்னிக்காயை தீத்தாள், தீக்கிறதுன்றது வந்து என்னென்னா வதக்கிறது, அந்த அது என்னது வத்தல் பண்ணுறது. கன்னிக்காய்ன்றது வாழைக்காய், வாழைக்காய்க்கு பேர் கன்னிக்காய்னு பேர். வாழைக்காயை வந்து வத்தலை அந்த நம்ம இது செய்கிறோம்ல வத்தல், அது அது அதை செஞ்சாலாம். கன்னிக்காயை தீத்தாலாம், வாழைக்காயை இப்போ சீவி வாழைக்காயை வந்து வத்தலை மாற்றினாலாம். வாழைக்காயை தீத்தாள், வாழைக்காயை வந்து வத்தல் ஆக்கினாள், பரிக்காயை பச்சடியும் ஆக்கினாள். பரிக்காய்ன்றது மாங்காயை வந்து பச்சடி செஞ்சாலாம். இந்த உருக்கமுள்ளதான் நான் பின்னாடி போட்டுக்கணும்னு சொல்லிட்டேன். அப்பைக்காயை நெய்த்தோட்டல் ஆக்கினாள். அப்பைக்காய்ன்றது கோவக்காயை நெய் விட்டு துவட்டி அவ்வளோ அருமையாக பண்ணலாம். அப்பைக்காயை நெய்த்தோட்டல் ஆக்கினாள், உருக்கமுள்ள அத்தை மகள், அத்தனையும் உப்புக்கான் சீச்சி உமி. எல்லாம் பண்ணா அத்தனையிலும் உப்பு அக்கான்னு எடுத்துக்கணும். இங்கே உப்பு அக்கான், உப்பு அளவுக்கு மீறியாக காண்கிறதாம். அதில் உப்பு அக்கான்றது வந்து உப்புக்கான்னா உப்பு இல்லைன்னு எடுத்துக்கலாம். உப்பு இல்லைன்னு எடுத்துக்கிறது இங்கே இந்த இடத்துல சரியாக வராது. ஏன்னா உப்பு இல்லைன்னா கூட சாப்பிட்றலாம், உப்பு இல்லைன்னா சாப்பிட்றலாம். உப்பு அக்கான்னா உப்பு வந்து அளவுக்கு மிஞ்சி ஒரு உப்பு போடுறதுக்கு பதிலாக 4 உப்பு போட்டால் என்ன ஆகும்? உப்பு அக்கான், உப்பு ஓவராக இருக்கான். வெறும் உப்பு இல்லைன்னா சீச்சின்னு துப்புற அளவுக்கு வராது. பரவாயில்ல சாப்பிட்லான்னு தோணும், இல்லை கொஞ்சம் உப்பை சேர்த்து கரெக்ட் பண்ணிக்கலான்னு அர்த்தம் வந்துடும். ஆனால் உப்பு அக்கான்னா உப்பு அளவுக்கு மிஞ்சி காண்கிறதாம். அதில் உப்பு அளவுக்கு மிஞ்சி காண்கிறதுனால சீச்சி உமி, சாப்பிடவே முடியாது, சீச்சி இன்னும் துப்பிட்டானாம். அதுதான் இந்த பாட்டோட அர்த்தம் வந்து அது. அந்த மாதிரி கரிக்காய் பொரித்தாள், கன்னிக்காயை தீத்தாள், பரிக்காயை பச்சடியும் ஆக்கினாள், உருக்கமுள்ள அப்பைக்காயை நெய்த்தோட்டல் ஆக்கினாள் அத்தை மகள், அத்தனையும் உப்புக்கான் சீச்சி உமி அப்படின்னு பாடினாராம். இது காலமேப்போட இன்னொரு பாட்டு. இன்னும் நிறைய இருக்குதுல்ல. அப்புறம் எல்லாம் சிலைடைகள்லாம் நிறைய இருக்குது, அதையும் சொல்கிறேன் அப்புறமா. தேங்க்யூ.